the title winner, the one and only legend contestant, the one of the most rarest breed of Big Boss தமிழ் சீசன். இந்த மாதிரி ஒரு விக்டரியும் சரி, அந்த மாதிரி ஒரு பர்சனோடைய லீப்பும் சரி ஒருத்தனால செட் பண்ணவே முடியாது. ஆரி அர்ஜுனன்னா இட்ஸ் அ பிராண்ட். பிக் பாஸுக்கு ஒரு கவின், ஒரு ஆரி அர்ஜுனன், ஒரு ராஜு மேல் வெர்ஷன். ஃபீமேல் வெர்ஷன்ல ஒரு ரித்திகா, ஒரு பிரியங்கா அண்ட் ஒரு மாயா அண்ட் ஒரு அர்ச்சனா. இந்த மாதிரி இந்த பீப்புள்லாம் பிராண்ட். மத்தவங்க எல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் மாதிரி தான். தாமரை, ஜூலி, அனிதா, இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து ஒரு சனம், இவங்க எல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி கேமை கிரியேட் பண்ணி காமிப்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் லீப் செட் பண்ணுவாங்க. ஆனா ஆரி அர்ஜுனன் ஒரு ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் ரெக்கார்ட் அடிச்சுட்டு போயிட்டான். என்னன்னா 4th சீசன்ல இருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவ்வளவு டஃபா ஒரு 60 நாளுக்கு அப்புறம் ஹேண்டில் பண்ணி 40 நாள்ல அப்படி ஒரு மனுஷனை எலெக்ஷனுக்கே நிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு பிராண்ட செட் பண்ணவன் தான் ஆரி. பர்சனலா ஆரி அர்ஜுனன் எப்படின்றதுக்கான இதுவோ அவர் கேரியரோட growth என்னவோ அதெல்லாம் இந்த ஷோல இருந்து இல்ல. பட் ஆரி அர்ஜுனன் வந்து he is actually a brand on this particular ஷோல. அப்படி இருக்கிற அந்த பர்சன் பிரஜினுக்கு கொடுத்த அட்வைஸ்ல ரொம்ப முக்கியமான அட்வைஸ், உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குன்னு சொல்ற, அந்த ஃபயருக்கு ஒரு வாய்ப்பு வேணும்ன்ற, இந்த வாய்ப்பு உனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு மாதிரி அவர் ஒரு கிளாஸ் எடுத்த விதமும், அதை எப்படி செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு உன்னைய தாக்க வேண்டிய ஒரு வீக்னஸை எக்ஸ்போஸ் பண்றாங்க அப்படின்னா அது எனக்கு வீக்னஸ் இல்லன்றதை எக்ஸ்போஸ் பண்றதுதான் இந்த கேமோடைய தாக்கம். அப்படின்னா நீ கண்டஸ்டன்டா நீ இன்னும் பார்க்கலன்றதுதான் உண்மைன்றத எக்ஸாக்டா ஸ்ட்ரெயிட்டா சொல்லாம பாயிண்டா சொல்லிட்டு போயிட்டார் ஆரி அர்ஜுனன்.